ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்கேஜி. நம்ம இன்றைக்கி 14th பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 13th பேட்டர்ன் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி 14th பேட்டர்ன் வேறு ஒன்றும் இல்லை. டிக் உங்கள் குழந்தைக்கு டிக் அண்ட் க்ராஸ் நான் சொல்லியிருந்தேன் எல்கேஜியில். மோஸ்ட்லி பிக்கரை டிக் பண்ணுங்கள், ஸ்மாலரை கட் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் எக்ஸாமுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே இந்த பேட்டர்ன் நம்ம முடித்தோன்னா, அதாவது ஸ்டாண்டிங் லைன் அப்புறம் ரைட் ஸ்லாண்ட் லைன் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இது போட்டால் குழந்தைங்க டிக் ஈஸியாக படிச்சிருவாங்க. ஓகே, ஸ்டாண்டிங் லைன், ரைட் ஸ்லாண்ட் லைன், ஸ்டாண்டிங் லைன், ரைட் ஸ்லாண்ட் லைன். இதுவே நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி 3 கலர்ஸ், எனி 3 கலர்ஸ். ஓகே, ஏதாவது 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைய ட்ரேஸ் பண்ண சொல்லணும். ஓகே, நான் இங்கே 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைய டிக் பண்ண சொல்லணும். கண்டிப்பாக இவங்க இந்த 14th பேட்டர்ன் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்மளோட பேட்டர்ன்ஸ் இங்கே கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதாவது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், எகெயின் டவுன்வர்டு கர்வ், ரைட்டு கர்வ், அதாவது எல்லா ஆல்ஃபபெட் எல்லாமே இப்போ ஏன்னா கூட ரைட் ஸ்லாண்ட் லைன், லெஃப்ட் ஸ்லாண்ட் லைன், ஸ்லீப்பிங் லைன் அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸால் தானே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ லெட்டர்ஸை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். நான் இப்போ இதில் இந்த நோட்டில் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு நெட்டில் ஏதாவது ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் போடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் தனியாக இருக்கக்கூடிய புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் சர்ச் பண்ணி அதை நீங்கள் அதை ஆர்டர் போட்டு அதில் கூட பண்ண வைக்கலாம். அதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 டாட்ஸ் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்காது. பிளாங்காக கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைங்களே அந்த ஸ்டாண்டிங் லைன் போடணும், அப்படி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எப்படி இதை யூஸ் பண்ணால் இந்த மெத்தடை அந்த புக்கில் யூஸ் பண்ணால் கூட இன்னும் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். குழந்தைங்கள ரைட் பண்ண வைக்க முடியும். நான் அந்த ட்ரிக்கு கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேயா, இப்போ நீங்கள் ரஃப் நோட்டில் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் லைன் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டிங் லைனுக்கு டாட் போட்டு கொடுக்கணும். ஒரு கொஞ்சம் டாட்ஸ் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2 டாட்ஸ் போடணும். ஓகே, இதை எப்படி பண்ணணும்னா, இதையும் அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பென்சில் பிடிக்க வைக்கலாம். பென்சில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பென்சிலே யூஸ் பண்ண வைங்க. அதாவது நான் இப்போ பென் எடுத்துருக்கேன். நீங்கள் பென்சில் யூஸ் பண்ண வைக்கணும். குழந்தை எப்படி பிடிக்க சொல்லி இதை ட்ரேஸ் பண்ண வைக்கணும். ஓகேயா, இதுக்கு மேலே இப்படி ட்ரேஸ் பண்ண சொல்லணும். பென்சில் எடுத்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ண சொல்லணும். ஓகே, குழந்தைங்க கொஞ்சம் எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு நீட்டாக பண்ணுமா பார்த்து பண்ணுமான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகேயா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸை அவங்கள ட்ரேஸ் பண்ண வைக்கணும். அவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக குழந்தைங்க கொஞ்சம் தடுமாறி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பொறுமை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களோட ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி டாட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குவோமா அப்படி சொல்லி இந்த டாட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படி சொல்லி அவங்கள இந்த டாட்ஸை அவங்கள ட்ரேஸ் பண்ண வைக்கணும். ஓகேயா, இந்த டாட்ஸை ட்ரேஸ் பண்ணிவிட்டு யூஸ்வலாக நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய புக்ஸில் எல்லாம் இந்த டாட் ட்ரேஸிங்க்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே 1 போடுற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பொறுமையாக இருந்து சொல்லி கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க டக்குன்னு எழுத வச்சுட்டு பேரண்ட்ஸு எஜுகேட்டடாக இருந்தால் வீட்டுக்கே தான் ஒர்க்கு வரும். ஓகே, அப்போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் 2 டாட்ஸ் போட்டு கொடுக்கணும். இப்போ நெட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுற புக்கில்னா கூட நீங்கள் இந்த மாதிரி 2 டாட்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா பாக்ஸாக கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி பாக்ஸாக கொடுத்துருப்பாங்களா, அப்போது அந்த பாக்ஸுக்குள்ளாடி 2 டாட்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஓடி வாங்க பார்ப்போம் அப்படி கூப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க இந்த மாதிரி வரும். இவ்வளோ நீட்டாலாம் வராது, இப்படி எல்லாம் வரும். ஓகேயா, இதே மாதிரி நான் ஒரு லைன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய இந்த இதை ஒரு பேஜ்லேயோ இல்லைனா நீங்கள் புக் ஆர்டர் பண்ணுற புக்கில் அந்த பேஜ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாக்ஸு ஃபுல்லாகவோ போட்டு கொடுத்துட்டு நீங்கள் போயிடலாம். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டிங் லைன் பண்ணுறப்ப நீங்கள் இருக்கணும். ஆனால் ஸ்லீப்பிங் லைன் எல்லாம் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்க வேண்டிய தேவையே வராது. ஓகே, அவங்களாவே அதை இந்த 2 டாட்ஸை ஜாயின் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் ஒரு பாக்ஸில் மட்டும் சும்மா எழுத சொல்லணும். ஓகேவா, இதுதான் ஸ்டாண்டிங் லைன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் நம்பர் 2 ஸ்லீப்பிங் லைன் போகிறோம். ஸ்லீப்பிங் லைன் நான் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு லைன், அதுக்கப்புறம் டாட்ஸில் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் 2 டாட்ஸில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்லீப்பிங் லைன் இதே மாதிரி அவங்கள
ட்ரேஸ் பண்ண சொல்லணும். ஓகே, பென்சில் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். நான் பென்னு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பென்சில் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லணும். ஓகேவா? இதை ஸ்லீப்பிங் லைன் இப்படி ட்ரேஸ் பண்ணுங்க பார்ப்போம், இந்த டாட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குங்க பார்ப்போம், அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். அவங்க அப்படியே இன்ட்ரெஸ்டடாக பண்ணணும். நீங்கள் வந்து எழுதுவோமா படிப்போமா அந்த மாதிரி கூப்பிடவே கூடாது. அவங்க இஷ்டப்பட்டதை பண்ணணும். இந்த டாட்ஸை 2 டாட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவோமா, இந்த 2 டாட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவோமா, ஆக்கிட்டோம், அந்த மாதிரி சொல்லணும். ஓகேயா? அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணுற புக்கில்னா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 டாட்ஸ் ஒன்றுமே இருக்காது, பிளாங்காக பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஸ்லீப்பிங் லைன் இதே மாதிரி போடணும். அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே, அதனால் நீங்கள் வந்து 2 டாட்ஸ் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படியே இதை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கூட உங்களுக்கு ஸ்பேஸோ டைமோ இருக்குன்னா இன்னும் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக அவங்க முடிச்சிருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் பண்ணக்கூடாது, மேலேருந்தே அவங்க பண்ணி வந்து இப்படி ஃபுல்லாகவே அவங்க ட்ரேஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன் முடிஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு பாக்ஸை சும்மா போட சொன்னீங்கன்னா அவங்க இந்த மாதிரி போடுவாங்க, கொஞ்சம் அந்த பக்கம்லாம் போகும். ஓகேயா? கொஞ்சம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க அவங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இதில் நான் பேக் சைட்லேயும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு கிச்சனில் ஏதாவது வேலை உண்டுன்னா கூட நீங்கள் போகலாம், பிள்ளைங்க பண்ணி முடிச்சு வச்சுருப்பாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் ரைட் ஸ்லாண்ட் லைனும் அதே மாதிரி சேம் மெத்தடு தான். இங்கே பாருங்கள் 2 டாட்ஸ் போட்டிருக்கேன். இது நீங்கள் நிறைய ஒர்க் ஷீட் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் பேக் சைடில் இதே மாதிரி கொடுக்கணும். ஓகேவா?